போதித்து வருகிறோம். சில வாசலிலேயே பவுல் அப்போஸ்தலன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று தேவனை திருத்துவ தெய்வமாக இங்கே நமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எல்லா நிருபங்களிலேயும் ஒரு நிருபம் தவறாமல் எல்லா நிருபங்களிலேயும் அவர் திருத்துவத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபத்தை வாசிக்கிறவர்கள் திருத்துவத்தை குறித்து வாசிக்காமல் இருக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் திருத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். தேவன் ஒருவரே, ஆனால் அவர் திருத்துவ தெய்வமாயிருக்கிறார் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இங்கே முதல் வசனங்களில், இந்த 7 வசனங்களிலேயே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த திருத்துவ தெய்வத்தை அழகாக நமக்கு முன்பாக வைக்கிறார். நாம் கவனிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் தேவனுடைய சுவிசேஷம், இங்கே பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறார். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், மறுபடியும் பாருங்க, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறார், பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், பிரித்து சொல்லுகிறார். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, இங்கே ஆவியானவரை குறித்து பேசுகிறார், தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். திருத்துவத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பது அவசியம். ஏனென்றால் திருத்துவத்தை குறித்து நாம் எண்ணும் போது தேவனுடைய தன்மையை குறித்தே, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையே நாம் ஆழமாக சிந்திக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உண்மையாகவே தியானித்து அவரை ஆழமாக அறிந்து கொண்டால் அதிலே மிகுந்த பயனுண்டு. பெந்தேகோஸ்தே உலகத்திலே சாதாரணமாக நாம் என்னத்தை விசுவாசிக்கிறோம் என்பதை குறித்த ஒரு சரியான விளக்கம் கொடுக்கப்படுகிறதில்லை. நாம் அனுபவத்தை பெரிதாக்குகிறோம், கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்தை சிறிதாக்குகிறோம். நாம் எல்லாம் அனுபவஸ்தர்கள். இன்னைக்கு நமக்கு இந்த அனுபவம் கிடைக்குது, நாளைக்கு இன்னொரு அனுபவம் கிடைக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு அனுபவத்தை தேடுகிறோம். சில அனுபவங்கள்லாம் நல்ல அனுபவங்கள் தான். ஆனாலும் நாம் கொள்கை அளவில் எதை நாம் விசுவாசிக்கும், எது சரி என்பதை குறித்து அலசி ஆராய்வதே கிடையாது. இதன் நிமித்தமாக கிறிஸ்தவ உலகத்திலே வேதத்தை விசுவாசித்து ஆவிக்குரிய மக்களாயிருக்கிற மக்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் ரொம்ப குழப்பம் அடைஞ்சு போனவங்க பெந்தேகோஸ்தேக்காரங்களா தான் இருப்பாங்க. பல வருஷங்களுக்கு முன்பதாக பெந்தேகோஸ்தே உலகத்திலே ஒரு புதிய கொள்கை ஒன்று எழும்பியது. ஒரு மனுஷன் சொன்னார், ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட், கர்த்தரால் வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்தப்பட்ட இவாஞ்சலிஸ்ட், அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தரால் மூலமாய் செய்தார். அவர் திடீரென்று பல அனுபவங்களை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார். அனுபவத்தை நான் நம்புகிறேன். யாராவது நான் தேவதூதனை பார்த்தேன்னா நான் நம்புறேன், நான் பெந்தேகோஸ்தேக்காரன் தான். என்ன உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 10 தடவை கழுவுனாலும் இந்த பெந்தேகோஸ்தே என்னிலிருந்து எடுக்க முடியாது. பெந்தேகோஸ்தே தான். ஆனா கொஞ்சம் சரியாயிட்டு வர்றேன், பெந்தேகோஸ்திலே கொஞ்சம் கரெக்ட் ஆகிட்டு வர்றேன் இப்போ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நல்ல கவனிங்க, அனுபவம். இவர் சொன்னார், எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது, எனக்கு தரிசனம் கிடைச்சது, அது கிடைச்சது, இது கிடைச்சுன்னு பேச ஆரம்பிச்சார். ரொம்ப அதிகமா தரிசனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப வர ஆரம்பிச்சாலே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். ரொம்ப வர ஆரம்பிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், இவர் ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு அருமையான தேவனுடைய தாசன். கர்த்தர் அவரை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தியிருந்தார். அருமையான வரங்கள் அவருக்கு இருந்தது, நல்லா உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனா என்ன பண்ணிட்டார், இவர் அனுபவிக்கிறார் பாருங்க, தரிசனம், மற்ற அனுபவங்கள், இயேசுவோடு பேசினது,
இல்ல ஆவியானவர் வந்து இவர் மேல இறங்குனது, இப்படி இப்படி பல அனுபவங்கள் இருக்குது. இதை வைத்து கொள்கையாக டாக்டரினாக போதிக்க ஆரம்பித்து விட்டார். இப்படி இவர் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நாள் இவருக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. அதில் ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்தது என்று சொன்னார். என்ன வெளிப்பாடு? அது என்ன வெளிப்பாடாம்? திருத்துவம் என்று ஒன்று கிடையாது. தேவன் திருத்துவம் இல்லை, இயேசு மட்டும்தான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் சொல்றோம், ஆனா குமாரனாகி இயேசு மட்டும்தான் தெய்வம். பிதாவும் பரிசுத்தாவியும் என்கிறது வெறும் லேபிள் மாதிரி அல்லது டைட்டில் மாதிரி, ஒரு பெயர் மாதிரி. 3 பெயர்கள் இருக்கலாம், ஆனால் ஒருவரே என்று இப்படி போதிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் என்ன பண்ணாரு? பெந்தேகோஸ்து உலகத்தில் நல்ல ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை பின்பற்றி கொண்டு ஆர்வமா இருக்கிற அருமையான ஜனங்களை போய் பிடிச்சார். நீங்க எல்லாம் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கணும், மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கணும், மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி, எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணுமா? நீ எப்படி எடுத்த? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, அது தப்பு, நீ மோட்சம் போக முடியாது. நீ எப்படி இப்ப எடுக்கணும்னா இயேசுவின் நாமத்தில் எடுத்தாதான் நீ மோட்சம் போக முடியும் சொல்லி எல்லாரையும் ஞானஸ்நானம் கொடுத்தார். பெரிய போதகர் எல்லாம் கூட போய் எடுத்தாங்க. இங்க இருந்து இன்னொரு அருமையான தேவனுடைய தாசர் ஒருத்தர் இருந்தார். அவங்க கர்த்தரால் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டவர். இவர் இங்க இருந்து அமெரிக்கா போனார் பயணம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியானவர் நடத்துற மாதிரி பிசாசானவரும் வழி நடத்துதல் இருக்கிறாங்க. அவனும் சிலர் எல்லாம் வழி நடத்துறான். நேர போய் இங்க இறங்கிட்டார் இவர்கிட்ட. இவரை போய் பார்த்த உடனே இவருடைய ஆவி அப்படியே அவர் பிடிச்சது. கவி இவர் சொன்னார், நீயும் போய் இதை போதி, உங்க ஊர்ல போய் மெட்ராஸ்லயும் தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுக்க போய் நீயும் எல்லாரையும் பிடிச்சி, உன் ஞானஸ்தானம் சரியில்லை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருந்தா சரியில்லையாக்கும், மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் எடுத்தாதான் நீங்க மோட்சம் போவீங்களாக்கும் சொல்லி போதிக்க வச்சு அந்த ஆளை நாசமாக்கிட்டான் பிசாசு. அதோட ஒளிஞ்சது. அவரும் ஒளிஞ்சார் அமெரிக்கால, இவரும் அதோட போனார். என்றைக்கு தேவனை சரியான விதத்தில் கனம் பண்ணவில்லையோ, பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனை சரியான விதத்தில் கனம் பண்ணாமல் சத்தியத்தை புரட்டி, சத்தியம் என்கிற பெயரிலே தேவனை கனவீனம் பண்ணுகிற காரியத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அது அதோடு போச்சு. அந்த ஊழியமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஏன் இந்த குழப்பம்? ஒரு பெரிய டினாமினேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு இருக்குது அந்த டினாமினேஷன், ஒரு பெரிய சபை பிரிவே. இந்த ஒரு உபதேசத்தை வச்சு, இந்த ஒரு வெளிப்பாடை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கும் நான் நம்ம ஜனங்கிட்ட இருந்து கேள்விப்படுறேன், அவங்கள வந்து தொல்லை பண்றாங்க. நீ எப்படி ஞானஸ்நானம் எடுத்த? உங்க பாஸ்டர் எப்படி கொடுத்தாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல கொடுத்தாரா? செல்லாது, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு திருப்பியும் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன். இப்படி ஏன் குழப்பம் இருக்கிறது என்றால், நாம் இதை ஒருபோதும் விளக்குனதே கிடையாது. இதை விளக்குறதுனா கொஞ்சம் கஷ்டம், இதை புரிந்து கொள்ளுகிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் நமக்கு அவசியம். சும்மா மூளை அறிவின் அளவில் நாம் இதை புரிந்து கொள்ள முடியாது. தேவனுக்கு அடுத்த காரியங்களை வெறும் மூளை அறிவில் அளவில் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு ஆவிக்குரிய ஒரு வெளிப்படுத்தல் அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் நம் ஆவிக்குரிய சத்தியங்களை கற்று அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனுஷனை கொண்டு போய் அழகான தோட்டத்தில் விடலாம். அழகான பூக்கள், மரங்கள் எல்லாம் இருக்கலாம், அதை சுற்றி மலைகள் இருக்கலாம், அழகான காட்சிகள் இருக்கலாம். இவையெல்லாம் இருந்த போது இந்த மனுஷனுக்கு கண்ணு குருடா இருந்தா இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? பிரயோஜனமே கிடையாது. இந்த அதிசயங்களை, இந்த அற்புதமான காரியங்களை இவன் குருடா இருக்கிறபடியால இவன் காண முடியாமற் போகிறது. இதே போலதான் ஆவிக்குரிய சத்தியங்களை காணக்கூடாமல், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கும் போது அநேக சத்தியங்கள் வேதத்தில் இருக்குது. இதை வச்சுட்டு தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கிறோம், தூசி தட்டி தட்டி வச்சுக்கிறோம், இதை முத்தம் கொடுக்கிறோம், இதை அது பண்றோம், இது பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா சத்தியம் நமக்கு விளங்க மாட்டேங்கிறது. கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். இந்த சத்தியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இந்த சத்தியத்தை இன்னும் நன்றாக அறிந்து கொண்டு தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்வீடன் தேசத்திலே இருந்த ஒரு பெரிய தேவ பக்தர் இப்படி சொன்னார் திருத்துவத்தை குறித்து. திருத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் பைத்தியம் பிடித்துவிடும், திருத்துவத்தை நம்பாவிட்டால் ரட்சிப்பே போய்விடும் என்றார். ரெண்டும் பிரச்சனையா இருக்கு. புரிந்து கொள்ளவும் முடியல, இதை விட்டு ஒதுக்கவும் முடியல. இது வேண்டாம்,
இதை நம்பாம விட்டுறலான்னு விட முடியல. புரிந்து கொள்ள ரொம்ப முயற்சி செய்தா பைத்தியம் பிடிச்சிருன்றாரு. அவர் நல்ல வேதத்தை படிச்சவர். ஆனால் இத ஒதுக்கி தள்ளி விட்டு இதை நம்பாமற் போனாலும் ரட்சிப்பே போயிடுன்றார். ஏன் ரட்சிப்பே போயிடும் என்கிறார் என்பதை பின்னால நான் விளக்குகிறேன். ரட்சிப்பையே இந்த திருத்துவ தேவன், பிதாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டித்தார். குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை வந்து மீட்டுக் கொண்டார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மை இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு பலன் அளித்து நம்மை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வழி நடத்துகிறார். ஆக நம்முடைய சிருஷ்டிப்பு, ரட்சிப்பு, இன்றைக்கு வாழ்க்கை எல்லாமே இந்த திருத்துவ தேவன் இந்த திருத்துவமாய் இருக்கிற தெய்வம், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற ரீதியில வெளிப்படுகிற தெய்வம் நம்மை அந்த விதத்தில் நடத்துகிறபடினால்தான் இன்றைக்கு நம்ம ரட்சிப்பை அனுபவிக்கிறோம். நாம் இதுல ரெண்டை ஒதுக்கிட்டு ஒன்னை பிடிச்சுக்கிறோம் சொன்னா ரட்சிப்பையே நாம் இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு முக்கியமான ஒரு வசனத்துக்கு நாம் முதலாவது திருப்ப போகிறோம். முக்கியமான வசனம் உபாகமம் 6ஆம் அதிகாரம். இது வெறும் கொள்கையாய் நான் போதிக்க போகிறதில்லை. கொஞ்ச நேரம் இதை விளக்கி சொல்லிட்டு அதன் பிறகு எப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இது பாதிக்கிறது என்பதையும் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அநேகம் பேர் இந்த வசனத்தை வைத்துதான் அவர்கள் திருத்துவம் இல்லை என்கிறதை போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே. ஆகையால் இது திருத்துவத்துக்கு எதிராக உரைக்கப்பட்ட வசனம் என்று அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். நாம் தொடர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கை மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எதை எழுதுவாயாக? தேவனுடைய கட்டளைகளை. முக்கியமாக கர்த்தர் ஒருவரே என்கிற காரியத்தை எழுதி செவுத்தெல்லாம் தொங்க விட்டு, வீட்டில் எங்க பார்த்தாலும் திரும்புறப்பெல்லாம் பார்க்கிற மாதிரி அதை தொங்க விட்டு, முக்கியமான ஒரு காரியம் என்ன? கர்த்தர் ஒருவரே என்கிறதை தொங்க விட்டு, பிறகு அதை சிந்தித்து அதை தியானித்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஆழமாய் அறிந்து கொள் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது திருத்துவத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிறது போல, நம்முடைய தேசத்தில் இருக்கிறது போல எத்தனையோ விதமான தெய்வங்களை வணங்கி வந்தார்கள் ஜனங்கள். புறஜாதியார், அவளை சுற்றி வாழ்ந்த மக்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி வாழ்ந்த மக்கள் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். பல தெய்வங்கள் இருக்கிறது அவர்களுக்கு. இவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இவர் ஒருத்தர் தான் கர்த்தர், இவங்கெல்லாம் தெய்வம் இல்லை என்கிற அர்த்தத்திலே தான் அப்படி சொன்னார். ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நாம் பல 3 தெய்வங்கள் இருக்கிறது என்று சொல்லவில்லை, ஒருவர் தான் கர்த்தர். ஆனால் அவர் திருத்துவ தெய்வமாயிருக்கிறார் என்பதை நாம் சொல்லுகிறோம். யூத மக்கள் மத்தியிலே கர்த்தர் ஒருவர் என்கிற அந்த காரியம் ரொம்ப முக்கியமான கொள்கை. God is one or God is one. நம்முடைய தேவன் ஒருவர். பல தெய்வங்களை நாம் பின்பற்றுறது, ஒரு தெய்வத்தை பின்பற்றுகிறோம் என்கிறது மிகவும் உறுதியான கொள்கை. யாராவது 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்படி சொல்ற ஆளை கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. ஏன்னா அது தேவ தூஷணத்துக்கு ஒப்பானது, தேவனுக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தை. அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியா இருந்தார்கள். எபிரேய மக்கள்கிட்ட போய் யாரும் அனாவசியமா தேவன் 2 பேர் அல்லது 3 பேர்னு பேச முடியாது. தேவன் ஒருவர் என்பது அவர்களுக்கு திட்டவட்டமாய் விளங்கினது. யூதர்கள் அது தேவன் ஒருவர், கர்த்தர் ஒருவர் என்பதை விசுவாசித்தார்கள். ஆனால் அவர்களுடைய புஸ்தகத்திலேயே திருப்புங்கள், நீதிமொழிகள்
இந்த யூதர்களுடைய வேத புஸ்தகத்திலேயே நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், யூதர்கள் இவ்வளவாய் மேன்மை பாராட்டி வந்த இந்த கொள்கை அவர்களுடைய புஸ்தகத்திலேயே எப்படி சொல்லி இருக்குதுன்னு பாருங்க. யூதர்கிட்ட கர்த்தர் ஒருவர் அப்படின்னு சொன்னாதான் ஏற்றுக்கொள்வார்கள், அதுக்கு மேல சொன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆகையால் கர்த்தர் ஒருவர் என்பதில் அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். ஆனால் அவருடைய வார்த்தையிலே பாருங்க எப்படி சொல்லி இருக்கிறது என்று. 30ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. நீதிமொழிகள் 30:3. இப்ப 4, வானத்துக்கு ஏறி இறங்கினவன் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? இப்ப பாருங்க, அவர் குமாரனுடைய நாமம் என்ன? எங்க இருக்குது இது? யூதர்களுடைய புஸ்தகத்திலே கர்த்தர் ஒருவரே என்று சொல்லுகிற இந்த மக்களுடைய இந்த புஸ்தகத்திலே நடுவில் இது இருக்குது. என்ன இருக்குது? இந்த வானங்களை எல்லாம் உண்டாக்கினவர், காற்றை கைப்பிடியில் அடக்கினவர், தண்ணீரை வஸ்திரத்தில் கட்டினவர், இவர் யார் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். பூமியின் எல்லையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? இந்த சிருஷ்டிப்பின் கர்த்தருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அப்ப யூதர்களுக்கு திருத்துவத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவர் தான், ஆனால் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து என்பதிலே அவர்களுக்கு வெளிப்பாடு அந்த காலத்திலேயே இருந்தது. நீதிமொழிகளிலேயே நாம் அதை வாசிக்கிறோம். மறுபடியும் உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அந்த 4ஆம் வசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒரு வசனத்திலேயே தேவனுக்கு 2 எபிரேயன் நாமங்கள் மூலமாக இந்த பெயர்கள் வருகிறது. தேவன் என்கிறது ஒரு எபிரேய பெயர்ல இருந்து வருது, கர்த்தர் என்கிறது இன்னொரு எபிரேய பெயர்ல இருந்து வருது. தேவன் என்கிறது ஈலோஹிம் என்கிற பெயர்ல இருந்து வருகிறது, கர்த்தர் என்கிறது யெகோவா என்கிற பெயர்ல இருந்து வருகிறது. நம்முடைய தேவனாகிய என்று சொல்லும் போது ஈலோஹிம் ஆகிய கர்த்தர் சொல்லும் போது யெகோவா என்று வருகிறது. 2 பேர், ஈலோஹிம் யெகோவா என்று 2 பெயர்களை வைத்து தேவனை அழைக்கிறார்கள். வேத வல்லுநர்கள் அநேகர், வேத வசனத்தை நம்பாதவர்கள், விசுவாசியாதவர்கள், இதை குற்றம் சாட்டுகிறவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் பாருங்க, யாரோ 2 பேர் எழுதிட்டாங்க போல இருக்கு. ஒருத்தர் அவரை ஈலோஹிம் ஈலோஹிம் என்றாரு, இன்னொருத்தர் யெகோவா யெகோவான்றாரு. ஒரே குழப்படியா இருக்குது. இவர் ஈலோஹிமா யெகோவாவா 2 பேரா இருக்குது. இது எப்படி இதை நாம் அறிந்து கொள்வது என்று அதை குறித்து குழம்புகிறார்கள். அந்த ஈலோஹிம் என்கிற பெயரை ஒரு முறை நாம் கவனிப்போம். இந்த ஈலோஹிம் என்கிற பெயர் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்று நாம் வாசிக்கிறோம் தமிழ்ல, ஆனால் அது பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இப்படி ட்ரீன்னு சொல்றோம் ஒருமையில, அதை பன்மையாக்கனா ட்ரீஸ் ஆக்குறோம், எஸ் சேர்க்கிறோம். எஸ் சேர்த்தா பன்மையாயிடுது, ஒருமை பன்மையாயிடுது. அது போலவே எபிரேய பாஷையில எம் என்ற லெட்டரை சேர்த்தா எல்லாம் பன்மையாகி விடுகிறது. ஆகையால் தான் இதை ஈலோஹிம் என்கிறார்கள். ஷெருபிம் என்கிறோம். ஷெருப்னா ஒரு செருப், செருபிம்னா பலது, பன்மை. இப்படி எபிரேய மொழியிலே அநேக பெயர்கள் எம்ல முடியும் போது அது பன்மையிலே இருக்கிறது என்ற அர்த்தம். ஈலோஹிம் என்கிற பெயரும் பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன தேவர்கள்னு சொல்லுதா? தேவன் இல்லாம இந்த நாமத்திலேயே திருத்துவம் அடங்கி இருக்கிறது. இந்த ஈலோஹிம் என்கிற பெயரே தேவன் திருத்துவ தேவமாயிருக்கிறார் என்பதை விளக்குகிற பெயராக இருக்கிறது. அந்த பெயரிலேயே பன்மை வைத்திருக்கிறபடியினாலே அந்த பெயர் ஈலோஹிம் பழைய ஏற்பாட்டு முழுக்க வருகிறது. ஆதியாகமம் 1 வசனத்திலே வருது. 1 அதிகாரம் 1 வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார்னு வரும்போது இந்த ஈலோஹிம் என்கிறது தான் வருகிறது. இந்த தேவன் பன்மையில ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுதே தேவன் திருத்துவராய் இருக்கிறார் என்பதை குறித்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஆகையால் தான் தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது இவனை
நம்முடைய சாயல்ல உண்டாக்குவோம் என்று தேவன் யாரோடைய ஆலோசிக்கிறது போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏனென்றால் திருத்துவ தெய்வத்தை அது எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. இந்த ஈலோஹிம் யெகோவா என்கிற பெயர் பழைய ஏற்பாட்டிலே நிறைய பேருக்கு பெரிய குழப்பத்தை உண்டாக்குகிறது. உதாரணத்துக்கு, ஆனால் இந்த திருத்துவத்தை புரிந்து கொண்டால் அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே, வாசிக்க வேண்டாம், ஆனால் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 16 வசனங்களிலே நோவாவின் காலத்தின் வெள்ளத்தை குறித்து பேசுகிறது. எப்படி வெள்ளம் வந்தது என்பதை குறித்தும், எப்படி சிருஷ்டிப்பு காக்கப்படும்படியாக ஜோடி ஜோடியாக எல்லா உயிரினங்களும் அங்கே அந்த நோவாவின் பேழைக்குள்ளாக பத்திரமாய் வைக்கப்பட்டது, ஏற்றப்பட்டது அந்த வெள்ளத்தின் போது என்பதை குறித்து அங்க வாசிக்கிறோம். அங்க என்ன தெரியுமா, ஒரு பக்கம் ஜோடி ஜோடியா ஏத்தின் இருக்கு, இன்னொரு பக்கம் 7 ஏத்தின் இருக்குது. ஹலோ, ஒரு பக்கம் ஜோடி ஜோடியா ஏத்தின் இருக்கு, இன்னொரு பக்கம் 7 ஏத்தின் இருக்குது. இதை குறித்து அநேகர் குழப்பம் அடைகிறார். என்னையா பைபிள் ஒரே குழப்பமா இருக்குது என்றார். திருத்துவம் புரிந்தால் இதுவும் புரியும். ஜோடி ஜோடியா ஏத்து என்று சொன்னவர் ஈலோஹிம், தேவன், சிருஷ்டிப்பின் கர்த்தர், பிதாவாகிய தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். இந்த சிருஷ்டிப்பு இந்த வெள்ளத்தோட அழிஞ்சு போக கூடாது என்கிற கரிசனை உள்ளவர். ஆகையால் ஜோடி ஜோடியா ஏத்து என்றார். ஏன்னா வெள்ளம் முடிஞ்ச பிறகு, கரையேறின பிறகு இந்த சிருஷ்டிப்பு தொடரும், இது பெருகும், இது பெருகி பழுகி பெருக வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அதற்காக தான் ஜோடி ஜோடியா ஏத்தினார். யெகோவா தேவன் தான் 7 ஏத்தின்றார். ஏனென்றால் யெகோவா கர்த்தர், அவர்தான், அவரை தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் என்ன சொல்லுகிறோம், இயேசு என்று அழைக்கிறோம். இவர் என்ன சொல்லுகிறார், 7 ஏத்தின்றார். ஏனென்றால் இவர் சிருஷ்டிப்பின் நோக்கத்தோடு பேசவில்லை, இவர் பலிகளை செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பேசுகிறார். மனுஷனுக்கு மீட்பு வேண்டும். இவன் போய் பேழையில ஏறி வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டா போதாது, அவன் கரையேறின பிறகு ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டுமே. இப்போ 2 மாடு இருந்ததுன்னா இதை கொண்டு போய் ஒன்ன பலி செலுத்திட்டா இன்னொன்னுக்கு ஜோடியே இருக்காது. இவன் ஒன்ன பலி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டான்னா வெள்ளத்திலிருந்து பாதுகாத்ததுக்காக, அதோட மாடு இனமே ஒளிய வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. ஆகையால் தான் அவர் என்ன சொல்றார், 7 ஏத்தின்றார். ஒருத்தர் சொல்றார் 2 ஏத்தின்னு, இன்னொருத்தர் 7 ஏத்தின்றார். இது தேவன் சிருஷ்டிப்பின் நோக்கத்தோட பிதாவாகிய தேவன் பேசுகிறார், மீட்பின் நோக்கத்தோட யெகோவாவாகிய தேவன் பேசுகிறார். திருத்துவத்தை வழங்கிக் கொண்டால் வேதத்தில் குழப்பம் கிடையாது. வேதத்தை நாம் அதன் அதிசயங்களை நாம் காண முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே நோவா செய்தான் என்று இருக்கிறது 16ஆம் வசனத்திலே. கர்த்தர், யெகோவாவாகிய கர்த்தர் அவனை உள்ள தள்ளி கதவை அடைத்தார் என்று இருக்கிறது. அங்கே 2 பேரும் கிரியை செய்கிறார்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் அவனுக்கு, தேவன் என்கும்போது ஈலோஹிம், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது கர்த்தர், இது யெகோவா மீட்பர், கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். சிருஷ்டிப்பிலேயும் மீட்பிலேயும் இந்த 2 விஷயத்திலேயும் திருத்துவ தெய்வம் ஒன்றாக இருந்து கிரியை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்றாக இருந்து கிரியை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த திருத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இன்னும் கொஞ்சம் ஆராய்வோம். ஒருவர் சொல்லுகிறார், தேவன் அன்பாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? தேவன் அன்பாயிருக்கிறார், அதுவே அவர் திருத்துவமாயிருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது என்கிறார். ஏன்? நான் அன்பாயிருக்கிறேன்னு சொல்றோம் வச்சுக்குவோம். இவர் அன்பாயிருக்கிறார்னா நான் தனியா இருந்துகிட்டு அன்பா இருக்க முடியாது. யார் மேல அன்பை காட்டுவேன்? அன்பை காட்டுறதுக்கு யாரும் கிடையாது. தேவன் அன்பாயிருக்கிறார் என்று சொல்லும் போதே அன்பை காண்பிப்பதற்கென்று இன்னொருவர் அவருக்கு இருக்கிறார் என்று அர்த்தமாகிறது என்கிறார். ஆகையால் அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் அன்பாயிருக்கிறார் என்றால் அது பிதாவாகி தேவனை குறித்து சொல்லுகிறது. அவர் யார் மீது அன்பாயிருக்கிறார்? தம்முடைய குமாரன் மீது அன்பாயிருக்கிறார். இந்த தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர்களுக்கிடையே அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று இப்படியாய் சொல்லுகிறார். இந்த திருத்துவத்தை பார்க்கும்போது ஒரு குடும்பம்
மாதிரி, குடும்பம் போல அது இயங்குகிறது. திருத்துவ தெய்வம் எல்லா உலகத்தின் குடும்பத்திற்கும் அவர் முன்மாதிரியாயிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று இவர்களை குறித்து வாசிக்கும் போது இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு இடையே இருக்கிற உறவை, ஒன்றாய் சேர்ந்து கிரியை செய்கிற விதத்தை, ஒன்றாய் சேர்ந்து காரியங்களை சாதிக்கிற விதத்தை பார்க்கும்போது அதை வைத்துதான் தேவன் அதன் அடிப்படையில் குடும்பத்தை உண்டாக்கினார். இன்றைக்கு குடும்பங்களும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எப்படி ஒரு மனதோடு ஒரு நோக்கத்தோடு ஒரே கொள்கையோடு வாழ்ந்து ஒரு காரியத்துக்காக வாழ்கிறார்களோ அதுபோல குடும்பங்கள் அன்பினாலே கட்டப்பட வேண்டும் என்பது அங்கே தெளிவாய் விளங்குகிறது. புதிய ஏற்பாட்டிலே வரும்போது தேவன் மாம்சமாகிறார், இயேசுவின் வடிவத்திலே மனுஷனாய் வந்து நிற்கிறார். அதன் பிறகு இயேசுவுக்கு தான் ரொம்ப ப்ராமினன்ஸ். ஏன்னா அவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். ஏனென்றால் தேவன் தேவன் பேசுறோம், தேவனை யாரும் கண்டது கிடையாது. இப்ப இயேசு மாம்ச ரூபத்தில் வந்து விட்டதுனாலே இயேசுவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் பார்க்க முடிகிறது, அவருடைய போதனைகள் கேட்க முடிகிறது. அவர் மனிதனாக மக்கள் முன்னால் தோன்றினபடினாலே இயேசுவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனால் மனுஷர் இன்னொரு மனுஷனை சுலபமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த இயேசுவை பார்க்கும்போது இவருக்கும் பிதாவுக்கும் இருந்த நட்பு, அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு முழுக்க, இந்த சுவிசேஷங்கள் முழுக்க பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருந்த நட்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். முக்கியமான ஒரு அந்த பண்பு அவர்கள் மத்தியில் இருந்தது என்னவென்றால், அவர்கள் ஒருவரை ஒருவர் சுயநலமில்லாத விதத்தில் நேசித்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான இம்மூவர் ஒருவரை ஒருவர் சுயநலம் இல்லாத விதத்தில் நேசித்து ஒருவர் they prefer one another, அதாவது ஒருவர் இன்னொருவரை மேன்மைப்படுத்துகிறார், அவர் இவரை மேன்மைப்படுத்துகிறார். எப்பொழுதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்திக் கொண்டு தங்களுக்காக வாழாமல், தங்களுடைய மேன்மைக்காக வாழாமல், தங்களுடைய புகழுக்காக வாழாமல் ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை கொஞ்சம் நாம் கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிதாவானவர் என்ன பண்ணார்? எல்லா அதிகாரத்தையும் குமாரனுக்கு கொடுத்து குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு? இவர் என்னுடைய குமாரன், இவர் சொல்வதை கேளுங்கள், இவர் என்னுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். குமாரனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார், குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆனா குமாரனோ, சரி எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, தேவனே சொல்லிட்டார் எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படி இராமல் இவர் என்ன பண்ணுகிறார்? யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு சொல்லுகிறார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டிய இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிடுகிறார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். பாருங்க என்ன அருமையான ஒரு உறவு. பிதா சொல்றார் எல்லா அதிகாரத்தையும் குமாரன் கொடுத்துட்டேன், குமாரன் தான் இனிமே எல்லாம், குமாரனிடத்தில் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டேன், அவர் கையில தான் எல்லாம் இருக்குது என்றார். அவர் அதுக்கு சாட்சியும் கொடுக்கிறார், இவர் என்னுடைய குமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன், இவர் சொல்வதை கேளுங்கள் என்றார். வானத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார். ஆனா குமாரன் இப்பதான் எல்லா அதிகாரம் வந்துருச்சே, பிதா கிடக்கிறாரு அப்படின்னு போகல. இவர் என்ன சொல்றாரு? நான் சுயமாய் பேசுகிறது கிடையாது, நான் ஒன்றுமே நான் என்னுடைய இஷ்டப்படி செய்கிறதே கிடையாது. எல்லா அதிகாரமும் இருந்த போதும், எல்லா விதமான ஆற்றலும் இருந்த போதும், உரிமையும் இருந்த போதும், குமாரன் என்ன சொல்லுகிறார்? பிதாவை எப்பொழுதும் கனம் பண்ணி கொண்டே இருக்கார். பிதாவை என்ன சொல்லுகிறார்? அவரை கேட்காம நான் ஒன்னும் செய்கிறதே கிடையாது, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிடுகிறார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்கிறார். இப்படி ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் மேன்மை பாராட்டுகிறார்களே தவிர இவர்கள் சுயநலமே பார்க்க முடியவில்லை.
இவர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டு தங்களுக்காக வாழ்கிறதே கிடையாது. ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்திக் கொண்டு ஒருவரை ஒருவர் உயர்த்தி பேசிக்கொண்டு, பிதா என்ன சொல்றார், எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நீ மகிமைப்படுன்றார். குமாரன் என்ன சொல்றார், இல்ல நான் பிதாவை கேட்காம ஒண்ணுமே பேசுறதே கிடையாது. பிதாவுடைய வார்த்தைகள் நித்திய ஜீவனா இருக்கிறது. அவர் காமிச்சதை தான் நான் பேசுறேன், அவர் பேசுறதை தான் நான் பேசுகிறேன் என்று பிதாவை மறுபடியும் மகிமைப்படுத்துகிறார். சுயநலமற்ற அன்பு, ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்துகிற அந்த சுவாபம், இதுதான் குடும்ப வாழ்க்கைக்கும் நம்முடைய மனுஷிக உறவுக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கிற உறவுக்கும் அஸ்திபாரமாயிருக்கிறது. விசுவாசிகளாயிருக்கிற நம்ம மத்தியிலே இருக்கிற உறவுக்கு இது அஸ்திபாரம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது ஏதோ ஒரு கொள்கை அளவுல இதை நாம் விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டா போதாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற அந்த திருத்துவத்திலே ஒரு பெரிய அன்பை காண்கிறோம், சுயநலமற்ற அன்பை காண்கிறோம், ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்துகிற குணத்தை காண்கிறோம். இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திருத்துவத்தின் அடிப்படையில் தான் குடும்பங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறவின் அடிப்படையில் தான் சபையே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சபை ஆராதனை முடியும் போது நாம் சொல்றோம், என்ன சொல்றோம், ஆசீர்வாதம் கொடுக்கிறோம் இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய நாம் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்றோம் இல்லையா? அது நாம ஒன்னும் கட்டி சொல்லல, இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது. 2 Corinthians 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே அவர் அந்த கடிதத்தை முடிக்கும் போது சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும், பாருங்க எப்படி சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் கிருபை கிரேஸ், பிதாவாகிய தேவனுடைய அன்பு லவ், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் ஃபெலோஷிப். எல்லாரும் சொல்லுவோம், கிருபை, அன்பு, ஐக்கியம், கிரேஸ், லவ் அண்ட் ஃபெலோஷிப் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்றார். இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர் ஏதோ மந்திரம் மாதிரி சொல்றாரு. இவரு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசு. சில ஆளுங்க இருக்கிறாங்க, அவ்வளவு நேரம் கோயிலுக்கு வெளியே நின்று பேப்பர் வாசிக்கிட்டாங்க, எங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆசீர்வாதம் போடுற ஐயர்னு தலையை உள்ள காட்டுறாங்க. பாத்திருக்கீங்களா? பரம்பரை கிறிஸ்தவங்க எல்லாம் இருப்பாங்க சில அந்த மாதிரி. ஆசீர்வாதம் போடுற நேரத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்களாம் தலையில. இந்த தலையில ஒண்ணும் கிடைக்காது. இப்படி வாங்கினா இப்படி ஆசீர்வாதத்தை வாங்குறது இல்லை, இப்படி தலையை நீட்டி இப்படி நிப்பாங்க. ஏன்னா இவர் ஆசீர்வதிதா கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம்மோட இருப்பதாக அப்படியே குனிஞ்சு பயபக்தி அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுறது. அது இல்லங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏற்படுகிற அந்த அந்யோன்யம், அந்த ஐக்கியம், இது உண்மையாக மெய்யாகவே உங்கள் மத்தியிலே அவர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் நேசித்தார்களோ, அவர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்தினார்களோ, அவர்கள் எப்படி சுயநலம் இல்லாமல் எப்பொழுதும் ஒருவர் மற்றவரை மேன்மைப்படுத்தினாரோ, எப்படி அவர்கள் ஒரே நோக்கத்தோடு ஒரே காரியத்துக்காக வாழ்ந்தார்களோ, ஒன்றாக சேர்ந்து சிருஷ்டித்தார்கள், ஒன்றாக சேர்ந்து மீட்பின் கிரியை செய்தார்கள், ஒன்றாக சேர்ந்து கிரியை செய்தார்களோ, அப்படியே சபையிலே இருக்கிற விசுவாசிகளாகிய உங்கள் மத்தியிலே அப்படியே இருக்க கடவுது. ஹலோ, இப்ப புரியுதா எதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறோம்? இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறது மந்திரம் இல்ல, இது மந்திரம் இல்ல. நாம் என்ன சொல்றோம், இந்த திருத்துவ தெய்வம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாரு முன்மாதிரி. இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற உறவிலே நாம் பார்க்கிறோமே இந்த அன்பு, இந்த ஐக்கியம், இந்த கிருபை, இது நம் மத்தியிலே வளரட்டும், விசுவாசிகளாகிய நம் மத்தியிலே இது வளரட்டும். நாம் ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்துவோம். நாம் ஒருவரை ஒருவர் கீழே தட்டுற விஷயத்தில் இருக்கிறாங்க சிலர், ஒருவர் மட்டம் தட்டுற வேலையில. அப்படி இருந்த சபையா இருக்க முடியாது. சபை சச்சரவா இருக்கும். எப்படி இருக்கணும் சபைனா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த திருத்துவ தெய்வத்தினிடத்திலே காட்ட அவர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு, கிருபை, அந்த ஐக்கியம்,
சபையின் மக்கள் மத்தியிலே அதே விதமாக சுயநலமற்ற விதத்திலே ஒருவரை ஒருவர் பாராட்டுகிற விதத்திலே preferring one another always, எப்போதும் ஒரே நோக்கத்தோடு அவர் சொல்றதே நான் செய்யறேன், அவருடைய தேவை எனக்கு ரொம்ப முக்கியம், அவருடைய நோக்கத்துக்காக தான் நான் வாழ்கிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமும் அன்பும் கிருபையும் சபையில் உள்ள மக்கள் மத்தியிலே சபையாக இருக்கும்போது அது இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது வளரணும். இது தலையில ஏறாம தலையை உள்ள விட்டு ஆசீர்வாதம் வாங்காதீங்க. இங்க யாரும் வாங்குறது இல்ல. அப்படி ஆசீர்வாதம் ஒண்ணு நடக்க போறது இல்ல. இந்த அன்பும் கிருபையும் ஐக்கியமும் விசுவாசிகள் மத்தியில வளரலன்னா சும்மா தலையை விட்டு விட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுல ஒன்னும் ஆக போறது இல்ல. இது தலையில ஏறணும். அதுக்காக தான் போதிக்கிறோம். எது ஏறணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் இருக்கிற அன்பு, அவர்கள் ஒருவருக்கொருவர் பாராட்டின அன்பு, காட்டுகிற மரியாதை, அவர்கள் ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்துகிற விதம், சுயநலமற்ற தன்மை, இது நம்முடைய தலையில ஏற வேண்டும் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. சபையிலே மட்டுமல்ல, சபை ஒரு குடும்பம். இப்ப இந்த சபையா கூடி வந்திருக்கிறோம், நாம் ஒரு குடும்பம், சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கிறது. நமக்கு பிதாவாகிய தேவன் இருக்கிறார், நம்முடைய மூத்த சகோதரர் கிறிஸ்து இருக்கிறார். இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துள்ளே பல குடும்பங்கள் இருக்கிறது. குடும்பம் குடும்பமா வந்திருக்கிறீங்க, புருஷன் மனைவி பிள்ளைகள் இப்படி வந்திருக்கிறீர்கள். இவர்கள் மத்தியிலேயும் இப்படிப்பட்ட கிருபையும் அன்பும் ஐக்கியமும் பெருக வேண்டும் என்கிறதை தான் இங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் நம்ம விட்டுறோம். என்னத்தையாவது ஒண்ணு புடிச்சிட்டு போதிச்சிட்டு இருப்பாங்க. இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடு, நீ இல்ல நான் மோட்சம் போக மாட்டேன், அதாக்கும் இதாக்கும். இவ்வளவு அருமையான சத்தியங்கள் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பம் குடும்பம் என்கிற ஐடியா எங்க இருந்து வந்தது? முதல்ல குடும்பமே எங்க இருந்து வந்தது? தேவனுடைய எண்ணத்துல குடும்பம் திடீர்னு உதிக்கல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவமே ஒரு குடும்பத்தை போலதான். அந்த குடும்பத்தின் மூலமாக தான் இந்த குடும்பம் உருவானது. அந்த குடும்பத்தின் அடிப்படையில், அந்த உறவின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பூலோக குடும்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. பூலோக குடும்பங்கள், புருஷன் மனைவி பிள்ளைகள், இவர்கள் இந்த கிருபையிலேயும் இந்த அன்பிலேயும் இந்த ஐக்கியத்திலேயும் வளர்ந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி மூவரும் ஒருவராய் சிந்தித்து ஒரே விதமாக வாழ்ந்தார்களோ, ஒருவர் மேன்மைப்படுத்தி சுயநலமில்லாமல் நேசித்து ஒருவருக்காக ஒருவர் வாழ்ந்தார்களோ, அதே போல குடும்பங்களில் வாழ்ந்தால் எப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதற்காக தான் கர்த்தர் குடும்பங்களை உண்டாக்கினார். எல்லாரும் ஆமென் சொல்றீங்களா? அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற குடும்பம், இங்கே நம்ம குடும்பம் சபை என்கிற குடும்பம், அதுக்குள்ள பல குடும்பங்கள். இதெல்லாம் அந்த உறவு எப்படி இருக்குதோ அதே போல உறவின் அடிப்படையிலே இதுவும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, முதல் குணம் அவர்கள் மத்தியிலே அவருடைய உறவில் இருக்கிற முதல் காரியம் என்ன சொன்னேன்? சுயநலமற்ற அன்பு, ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்துகிறார்கள் எப்பொழுதுமே என்று. இரண்டாவது, ஒருவருக்காக ஒருவர் உழைக்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மத்தியில் இருக்கிற உறவை பார்த்தீர்கள் என்றால், they serve one another, they give themselves to one another, they are at one another's disposal. அவர் என்ன செய்கிறாரோ உடனே நான் அதை செய்யறேன் அப்படி இவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரோ உடனே நான் அதை செய்யறேன். இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உறவு. அவர் என்ன சொல்றாரோ உடனே நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறார். இவர் சொல்றதுக்குள்ள அவர் சொல்றாரு, நான் அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உறவு. பிதா குமாரனுக்கு சேவை செய்கிறார், குமாரன் பிதாவுக்கு ஊழியம் செய்கிறார், பிதாவும் குமாரனும் சேர்ந்து பரிசுத்த ஆவிக்கு உதவி செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் இருவரையும் உயர்த்தி பேசுகிறார். இப்படியேதான் இவர்களுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், மூன்றாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற குடும்பத்திலே காண்கிற பண்பு. மூன்றாவது, ரட்சிப்பின் வேலையிலேயும் ஜனங்களை தாங்கி நடத்துகிற கிரியையிலேயும் இந்த திருத்துவ தெய்வம், இந்த மூவரும்
மிகவும் ஒத்துழைத்து ஒன்றாய் கிரியை செய்கிறதை வேதம் முழுக்க நாம் காண்கிறோம். வேதம் முழுக்க நாம் காண்கிறோம். ரட்சிப்பின் வேலையிலேயும் மற்றும் நாம் தாங்கி தொடர்ந்து நடத்துகிற வேலையிலேயும் எல்லாவற்றிலேயும் இந்த திருத்துவ தெய்வம் மிகுந்த ஒத்துழைப்போடு, இவர்களுக்குள்ள அதை குறித்து தகராறே கிடையாது. நம்மை ரட்சிக்கிறதுல, நம்மை வழி நடத்துறதுல, நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதுல இவர்களுக்குள்ள எந்த வம்பும் கிடையாது. இவர்கள் ஒன்றாய் கிரியை செய்கிறார்கள். There is a generous cooperation in the matter of saving the lost and sustaining the believers. அவர்களுக்குள்ள ஏராளமான ஒரு ஒத்துழைப்பு. கொஞ்சம் உதாரணங்களை சொல்லுகிறேன். இயேசு கன்னியின் வயிற்றிலே மனித அவதாரத்தை எடுத்தபோது தேவதூதன் வந்து சொல்லுகிறார், பரிசுத்தாவியானவர் உன் மீது வந்து நிழலிடுவார், அப்பொழுது நீ ஒரு பிள்ளையை கற்பந்தரித்து ஒரு பிள்ளையை பெறுவாய். பரிசுத்தாவியானவர் ரெடியா இருக்கிறார் உதவி செய்யறதுக்கு. இந்த மனித அவதாரத்துக்கு கன்னியின் வயிற்றிலே அற்புதமான ஒரு குழந்தை உருவாக்குகிறதற்கு பரிசுத்தாவியானவர் என்ன பண்றார்? என்ன செய்யணுமோ அதுக்கு ரெடியா இருக்கிறார். கோஆபரேஷன்ல தான் நடக்குது வேலையே. அதுக்கப்புறம் இயேசு பிறக்கிறார். பிறந்த உடனே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியானவர் வனாந்தரத்துக்குள்ளே இவரை நடத்தி சென்றார் என்று. வனாந்தரத்துக்குள்ளே நடத்தி சென்றார். அங்கதான் சோதிக்கப்படுகிறார். பரிசுத்தாவியானவர் நடத்தி செல்கிறார். யாரை நடத்தி செல்கிறார்? இயேசுவை நடத்தி செல்கிறார். அங்கே போன உடனே பிசாசு என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும். பிசாசு இவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இவர் என்று இயேசுவை அங்கீகரிக்கிறான். பரிசுத்தாவியானவரை நடத்தி கொண்டிருக்கிறார். மூவரும் ஒன்றாக கிரியை செய்கிறார்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக. அதுபோலவே தன்னுடைய முதலாவது அவர் நாசரேத்தில் வந்து தேவாலயத்தில் நுழைந்து வேத புஸ்தகத்தை எடுத்து ஏசாயா 61 எடுத்து வாசிக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் மீது இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, நொறுங்குண்டவர்களை குணமாக்க என்று சொல்லி அந்த லூக்கா 4:18 நாம் வாசிக்கிறோமே அந்த வசனங்களை, அது ஏசாயா 61 அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள், அதை வாசிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். The Lord Jesus Christ has the full and complete cooperation of the Holy Spirit who empowers him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே பரிசுத்தாவியானவருடைய முழு உதவியையும் பெற்றிருந்தார், ஒத்துழைப்பையும் பெற்றிருந்தார். பரிசுத்தாவியானவர் இயேசுவோடு கூட சேர்ந்து கிரியை செய்கிறார், ஒத்துழைக்கிறார், கிரியை செய்கிறார். அதன் பிறகு மறுரூப மலைக்கு 3 சீஷர்களோடு இயேசு செல்லுகிறார் இல்லையா? அங்கே மறுரூபமானார் அவர்களுக்கு முன்பாக. அங்கே மறுரூபமான போது அங்கே இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் காட்சி அளிக்கிறார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன், இவர் சொல்வதை கேளுங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாருது. இப்ப யாரு கோஆபரேட் பண்றது? பிதாவாகிய தேவன் இயேசு உலகத்திற்கு மனுஷனாக அனுப்பித்தது மட்டுமல்ல, பின்னால இருந்துகிட்டு மேல இருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு அத்தாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவருடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இவர் என் குமாரன், இவரை கேளுங்கள், இவர் சொல்வதை கேளுங்கள், இவர் என் நேசகுமாரன் என்று சாட்சி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். பிதாவானவர் அங்கிருந்து உதவி செய்கிறார். இன்னொரு இடத்திலே லூக்கா 10 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு ஒரு காரியத்தை குறித்து சந்தோஷப்படுகிறார். என்ன? பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் எல்லா காரியத்தையும் ஒப்படைத்து விட்டார், அதிகாரத்தை இவருக்கு கொடுத்திருக்கிறார், இவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதிகாரங்கள் என்பதை குறித்து அவர் சந்தோஷம் அடைகிறார். அவர் மகிழ்ந்ததிலே களி கூறுகிறார். இயேசு தேவாலயத்துக்கு சென்று அந்த தேவாலயத்திலே புறாவிற்கிறவர்களையும் காசு மாற்றுகிறவர்களையும் இப்படி அதை வியாபார களமாக மாற்றுகிறவர்களை அடித்து துரத்தினாரே, அப்பொழுது தம்முடைய பிதாவினுடைய வீடு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அதற்காக வைராக்கியமாய் அவர் கிரியை செய்கிறார். இவர் பிதாவுக்காக கிரியை செய்கிறார். பிதாவுடைய வீடு கேவலமான நிலைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதே என்று சொல்லி அங்கே அவர் கிரியை செய்கிறார். இப்படி இயேசு பிதாவோடு கூட ஒத்துழைக்கிறார். இயேசு சீஷர்களிடத்தில் சொன்னார், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை
உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று பரிசுத்தாவியானவர் அனுப்புகிறதை குறித்து சொல்லுகிறார். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் என்ன? பிதா வாக்குத்தத்தம் பண்ணினார், இயேசு அதை அனுப்புகிறார். எல்லாம் கோஆபரேஷன் தான். இந்த திருத்துவ தெய்வத்தினுடைய ஒத்துழைப்பு எல்லாவற்றிலையும் இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க இவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? போய் எருசலேமில் காத்திருங்கள். எதற்கு? பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் வரை காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற இந்த திருத்துவம் எப்பொழுதும் ஒன்றாக ஒத்துழைப்போடு கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த கட்டளையிலே உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி என்று உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்ன அந்த கட்டளையிலே அங்கேயும் என்ன சொல்லுகிறார்? இயேசு சீஷராக்கி அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். பாருங்க, இயேசு இந்த திருத்துவத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். எப்போதும் கொடுக்கிறார், தயங்கினதில்லை. அதே போலதான் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவராகிய தேவன் இயேசுவை உயர்த்துகிறார், பிதாவை உயர்த்துகிறார். இப்படி அவர்கள் மத்தியிலே பெரிய ஒத்துழைப்பு. இதெல்லாம் போய் பிறகு நாம் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது சிலர் சொல்றாங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த இயேசு ஜீசஸ் ஒன்லி என்று சொல்ற அந்த கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிதா பரிசுத்தாவி என்கிறதெல்லாம் சும்மா பேருங்க, அது டைட்டில் மாதிரி. இப்ப ரெவரன் போட்டுக்கிறோம் இல்லையா, டாக்டர்னு போட்டுக்கிறோம், அந்த டைட்டில் மாதிரி இல்ல, பேர் மாதிரி, அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, திருத்துவம் எல்லாம் கிடையாது என்கிறார்கள். ஆனால் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டை முழுதாக வாசித்து பார்த்தால் இந்த திருத்துவம் தனித்தனியாக பேசப்படுகிறது. பிதா குமாரனோடு பேசுகிறார், குமாரன் பிதாவோடு ஐக்கியம் கொள்ளுகிறார், குமாரன் பரிசுத்தாவியை குறித்து பேசுகிறார். இது வெறும் டைட்டில் கிடையாது, நபராகவே கருதப்பட்டு அப்படியாகவே பேசப்படுகிறது. அது திட்டவட்டமாக வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது விளங்கும். பரிசுத்த பேதுருவும் முதல் அப்போஸ்தலர்களிலே ஒரு முக்கியமானவர், அவர் மற்ற அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்த போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் திருத்துவத்தை அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள், திருத்துவ தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். இவர்கள் எல்லாம் யூத பின்னணியிலிருந்து வந்தவர்கள், திருத்துவத்தை தள்ளவில்லை. தேவன் ஒருவரே என்னால் என்ன என்று அவர்களுக்கு வழங்குது, ஒரு தெய்வம் தான். ஆனால் அவர் திருத்துவ தெய்வம் என்பதை வலியுறுத்தி பேசினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நினைக்கிறேன். பேதுரு பிரசங்கிக்கிறார், கொர்நேலிய வீட்டில் பிரசங்கிக்கிறார். அங்கே சொல்லுகிறார், நல்ல கவனிங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, அந்த ஒரு சென்டென்ஸ்ல திருத்துவத்தை எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாரு. இவர் இந்த ஜீசஸ் ஒன்லி ஆளுங்க மாதிரியா விசுவாசிக்கிறாரு. நசரேயனாகிய இயேசுவை யார் அபிஷேகம் பண்ணினது? தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண. இங்க தேவன் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எல்லாம் இருக்குது. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இந்த திருத்துவ தெய்வத்தை அவர் மேன்மைப்படுத்தினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 பெரிய சுவிசேஷகர்கள் நல்ல அற்புதமா தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டு வந்தவர்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் அதிகமாக நடந்தது அவருடைய ஊழியத்தில். அதன் பிறகு ஏன் அவர்கள் வீழ்ந்து போனார்கள், வீழ்ச்சியை அடைந்தார்கள் என்று சொன்னால் இதை விட்டுட்டாங்க. இங்க பேதுருவுக்கு ஏன் அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லாம் நடந்தது, இயேசுக்கு ஏன் அற்புதங்களும் அடையாளம் எல்லாம் நடந்தது? அவர்கள் இந்த திருத்துவ தெய்வத்தினுடைய காரியத்தை மேன்மைப்படுத்தினார்கள். பரிசுத்தாவியானவருடைய வல்லமை இது, அதன் மூலமாக தான் இதெல்லாம் நடக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து அதை மேன்மைப்படுத்தினார்கள். தேவன் நம்மை இதற்காக அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்கிற அந்த திருத்துவத்தை அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள். அதை விட்ட போதுதான் எல்லாம் போச்சு. ஆக பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களும் திருத்துவத்தை உறுதியாய் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தால் உறுதியாய் பிரசங்கித்தார்கள். இப்ப ரோமருக்கு வருவோம். ரோமர் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் ரோமர் புஸ்தகத்தை போல வேறொரு புஸ்தகம் வேதத்திலே கிடையாது. அதுதான் மிகவும் விளக்கங்கள் நிறைந்த புஸ்தகம்.
நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை குறித்து விளக்கி விளக்கி விட்டு வைக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லா காரியங்களும் விளக்கி சொல்லுகிறார். எல்லாவற்றை குறித்தும் நாம் படிக்க இங்க வாய்ப்பு இருக்கிறது. ரோமர் நிருபத்திலே நாம் எல்லாவற்றை குறித்தும் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் திருத்துவத்தை அவர் ரொம்ப முக்கியமாக கொண்டு வருகிறார். முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி உலகத்தை சிருஷ்டித்தார். பிதாவாகிய தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார், மக்களை சிருஷ்டித்தார். ஆனால் இந்த மக்கள் இந்த தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். இவர்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள், அவைகளை வணங்கினார்கள், சத்தியத்தை வெறுத்தார்கள். தேவன் இவர்களை இவருடைய பாவங்களிலே அழிந்து போகும்படி ஒப்பு கொடுத்து விட்டார் என்று தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் சிருஷ்டிப்பு எப்படி பாழாய் போனது, பாவம் நிறைந்ததா மாறினது என்பதை குறித்தும் அங்கே முதல் அதிகாரம் முதல் 3ஆம் அதிகாரம் வரை சொல்லுகிறார். யாரை குறித்து? பிதாவாகிய தேவன். அவர் எப்படி சிருஷ்டித்தார், எப்படி அந்த சிருஷ்டிப்பு பாவம் நிறைந்ததாய் மாறினது, எப்படி ஜனங்கள் கெட்டு போனார்கள், எப்படி பிதாவாகிய தேவன் அவர்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து 3 அதிகாரத்தில் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்திலிருந்து அழகா இந்த திருத்துவத்தின் 2வது நபரை வச்சு ஆரம்பிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை வைத்து. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா தேவனுடைய கிருபை வருமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரும் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர்றாங்க. 3ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து திருத்துவன் 2ஆம் நபரை கொண்டு வந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த விழுந்து போன பாவம் நிறைந்த சிருஷ்டிப்பை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் எப்படி இயேசுவாய் வந்து திருத்துவத்தின் 2ஆம் நபராகி இயேசு எப்படி கிரியை செய்தார் என்பதை அந்த அதிகாரங்களில் விளக்கிறார், 5 அதிகாரங்களில். அப்புறம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் ஆவியிலே நடப்பது எப்படி என்பதை குறித்து விளக்குகிறார். என்ன சொல்றாரு? ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை கிறிஸ்தவ கொள்கையை விளக்குகிற அதிகாரங்கள். அந்த அதிகாரங்களே பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு 3ஆ பிரிக்கலாம். பிதாவை குறித்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும், குமாரனை குறித்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும், பரிசுத்தாவியை குறித்து 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் என்று பிரிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று. என்ன சொல்லுகிறார் பவுல்? சுவிசேஷத்தை விளக்கணுமா, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்ன என்பதை விளக்கணுமா, நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம், எப்படி பாவத்தில் விழுந்து போனோம், எப்படி இயேசுவை நம்ம ரட்சித்தார், எப்படி நாம் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழுகிறோம் என்பதை விளக்க வேண்டுமா? எப்படி விளக்க முடியும்? பிதா குமாரன் பரிசுத்தாவி இல்லாமல் அதை விளக்கவே முடியாது. பிதா சிருஷ்டிக்கிறார், குமாரன் மீட்கிறார், பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து பலன் கொடுத்து நம்மை நடத்துகிறார் என்று அப்படியாக இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி குறித்து அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 3 காரியத்தை பார்த்தோம் இந்த திருத்துவத்தை குறித்து. கடைசியாக என்ன, இந்த திருத்துவம் என்பது ஒரு குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது. அதுல இருந்தா குடும்பம் என்ற ஐடியாவே வந்தது. இந்த குடும்பம், இந்த திருத்துவ குடும்பத்தில் இருக்கிற அன்பு, ஐக்கியம், கிருபை, இவர்கள் ஒருவருக்கொருவர் காண்பித்துக் கொள்ளுகிற அந்த பண்புகள் அனைத்தும் இன்றைக்கு சபையாக ஆகிய குடும்பத்திலேயும் தனிப்பட்ட குடும்பங்களிலேயும் இது இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதற்காக தான் ஆசீர்வாதம் கொடுக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றைக்கும் இருப்பதானா சும்மா அப்படியே மந்திரம் மாதிரி ஓதுறது இல்லை. இது எல்லாத்தையுமே மந்திரமாக்கிட்டோம் நம்ம. அதான் பிரச்சனை. இப்போ சொல்லி 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 எல்லாம் மந்திரம் ஆயிடுச்சு. ஜபத்தையும் அப்படிதான் ஆக்கிட்டாங்க. பரம பிதாவே நாம் படுத்தப்பட சொல்றதே இவங்களுக்கே விளங்கல, யாருக்கு விளங்காது, இது அர்த்தம் என்னன்னு விளங்கல, இதுல இருந்து ஜெபம் பண்ண கத்துக்கல இவங்க, அது எதுக்கு ஆண்டவர் சொன்னாருன்னே இவங்களுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்க. இந்த அன்பு, ஐக்கியம், கிருபை குடும்பங்களிலே பெருக வேண்டும், நம்முடைய விசுவாசிகள் மத்தியிலே பெருக வேண்டும் என்பதற்காக தான் இதை இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியின் சத்தியத்தை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த சத்தியம் தெரியாதபடினாலே, இந்த சத்தியத்தை மேன்மையாக நினைக்காதபடினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்
என்கிற இந்த திருத்துவ தெய்வம் எப்படி இயங்குகிறார் என்பதை வேதத்தை கொண்டு நாம் காணாதபடியினாலே தான் நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு மோட்டிவேஷன், உந்துகிற ஒரு உற்சாகத்தை நாம் பெறாமல் இருக்கிறோம். இதை நாம் அறிந்து கொண்டால், இதை புரிந்து கொண்டால், இந்த அன்பும் கிருபையும் ஐக்கியம் நம்மிடத்தில் பெருக முடியும் என்கிற எண்ணம் நமக்கு உண்டாகும். அது நிச்சயமாக பெருகும். அது இல்லாமல் இருக்கிறது குடும்பங்களிலே, சபைகளிலே அது இல்லாமல் இருக்கிறது. சபை என்கிற குடும்பத்திலே அன்பு இல்ல, கிருபை இல்ல, ஐக்கியம் இல்ல. குடும்பங்களிலே அன்பு இல்ல, ஐக்கியம் இல்ல, கிருபை இல்லை. ஏனென்றால் விழுந்து போன நிலையில இருக்கிறது. சத்தியத்தை அறியாத நிலையில ஒரு பக்கம் இருக்கிறார்கள், விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல தேவனை அறியாத நிலையில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் குடும்பங்களிலே பெரிய பிளவுகளும், குடும்பங்களிலே பிரிவுகளும், குடும்பங்களிலே சச்சரவுகளும் இருக்கிறது. தேவன் அண்டையிலே திரும்பி வரும்போது, நம்மை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கை இயேசு அண்டையிலே ஒப்படைக்கும் போது ஆவியானவர் வந்து அந்த அன்பை நம் மத்தியிலே ஊற்றி நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக செய்வார். நம்முடைய வாழ்க்கை, குடும்பங்கள் எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் நிற்போம். கர்த்தருடைய சத்தியம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் பதியும்படியாக நம்முடைய உள்ளங்களை நாம் திறந்து கொடுப்போம். திருத்துவ தெய்வத்தின் ஒற்றுமை, அன்பு, பண்பு, கிருபை, ஐக்கியம் இவைகள் நம் மத்தியிலே பெருகட்டும். சபையாகிய இந்த குடும்பத்திலே பெருகட்டும். அந்த குடும்பம் தான் நமக்கு முன்மாதிரி. அந்த குடும்பம் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. அந்த குடும்பத்தை தான் நாம் பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா. குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம், நிம்மதி உண்டாகட்டும். இந்த இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் குடும்பங்களிலே பெருகட்டும். அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். கர்த்தர் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறார். சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. நம்முடைய உள்ளங்களை திறந்து கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த சத்தியம் கிரியை செய்யட்டும். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். சத்திய வசனத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே எழுதப்படுகிற வார்த்தைகளாக இருக்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இனி திருத்துவம் என்றால் ஏதோ மந்திரம் மாதிரி இல்ல. இது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு காரியம். திருத்துவம் என்றால் ஏதோ விளங்காத ஒரு காரியம் அல்ல. இது விளங்கி நடைமுறையை பயிற்சியில கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தா இயேசுவின் நாமத்திலே மண்டியில் வருகிறோம். கர்த்தாவே, அருமையான வார்த்தைகளை நீர் எங்களுக்காக கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ கொள்கையாக சில காரியங்களை பார்க்காமல் நடைமுறையாக காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ தெய்வம் அன்பாயிருக்கிறது போல, அன்பை காட்டுகிறது போல, ஒருவர் நேசிக்கிறது போல, மேன்மைப்படுத்துகிறது போல, ஒருவருக்காக ஒருவர் வாழ்கிறது போல, உழைக்கிறது போல, இந்த சபையிலே ஒவ்வொரு மக்களிடத்திலேயும் அன்பும் கிருபையும் ஐக்கியமும் பெருகட்டும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே அன்பும் கிருபையும் ஐக்கியமும் பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த அன்பை பகிர்ந்தளிக்கிறவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஐக்கியத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
அந்த ஆழமான ஆவிக்குரிய ஐக்கியத்தை, ஆழமான ஆவிக்குரிய அன்பை ஒருவருக்கொருவர் மத்தியிலே நீர் ஏற்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே, குடும்பங்கள் இந்த திருத்துவ குடும்பத்தை போல இருக்க, ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்த, சுயநலமற்ற அன்பினால் ஒருவரை ஒருவர் நேசிக்க, அந்த அன்பினாலே வாழ கர்த்தாவே, ஒருவருக்காக ஒருவர் உழைக்க, ஒருவரை ஒருவர் முன்னே வைக்கிறவர்களாக இருக்க குடும்பங்களை நீர் ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே, இந்த அன்பும் கிருபையும் ஐக்கியமும் குடும்பங்களிலே உண்டாகட்டும், குடும்பங்களில் அது பெருகட்டும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். திருத்துவ தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சிருஷ்டித்தவர் எங்களை குமாரன் மூலமாக மீட்டுக் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் மூலமாக வழி நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ தெய்வம் எங்களுக்கு இருக்கும் போது குறை எங்களுக்கு ஒன்றும் கிடையாது என்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவரும் கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட சந்தோஷத்திலே செல்ல, உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடோடு செல்ல, கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் செல்ல, இதை குறித்து சிந்திக்கிறவர்களாய் செல்ல, இதை இன்னும் ஆழமாக ஆராய்கிறவர்களாய் செல்ல, இதை வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாய் செல்ல நிற்கிறவை செய்தருளும். ஒவ்வொருவர் மீது உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இங்கே தேவைகளோடு வந்திருக்கிற மக்களை உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. வியாதிகளோடு, கஷ்டங்களோடு, கவலைகளோடு, பாரங்களோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கிறவர்கள், குழப்பங்களோடு வந்திருக்கிறவர்களை தொடும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மாறுதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வார்த்தை தொடர்ந்து கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென்.